they lived a ghost. சரி ப்ரோ, இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் போகிறோம். என்ன ஃபாரஸ்ட்டுங்கிறத நான் போய் காமிக்கேன், நீங்களே பார்த்து சொல்லுங்கள். அது என்ன ஃபாரஸ்ட்டுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள், தெரியலனா வீடியோ ஃபுல்லாக பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்குலாம் ஒரு சின்ன குழு கொடுங்க. ஒரு தனுஷ் வந்து ஒரு வேறு லெவல் கேரக்டரில் அப்பா கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. அந்த படம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் இப்போயே சொல்லிடுங்க. அந்த மூவி ஷூட்டிங் எடுத்த பிளேஸ்லாம் நம்ம தாண்டி தாங்க இப்போ போகவே போகிறோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு உசிலம்பட்டி பக்கத்தில் போய்கிட்டு இருக்கோம். இப்போவே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் இன்னமும் நீங்கள் கெஸ் பண்ணணும்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ இந்த பிளேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுது. அப்போவும் பார்த்தீங்கன்னா மான்லாம் தாவி குச்சி வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம போகிற நேரத்துக்கு சரியான நேரம் இல்லை போல், அதனால கொஞ்சம் மான்லாம் எதுவும் வரதில்லை. இது பார்த்திங்கன்னா இது ஒரே ஒரு வில்லேஜ் தான். இங்கே அப்படியே ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே அங்கேருந்து 2 கிலோமீட்டர். இங்கே பார்த்திங்கன்னா 2 சைடும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எல்லா மரமே ரொம்பவே பட்டு இலலாம் ரொம்ப உதிர்ந்து போய் இருக்குது. ஃபஸ்ட்டு நாளாக வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே மரம் நல்லா பச்சைன்னு இருக்கும். இப்போ இந்த 70 காலம் வந்துச்சு, அடுத்து பார்த்திங்கன்னா கோடை காலம் வரப்போகுது. அதனால் வீட்டில் எல்லாருமே இப்போ ஏசி கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த மாதிரி சூழ்நிலை என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா லேசாக ஈரத்துணி வச்சு அந்த ஜன்னல் இருக்கும், அந்த ஜன்னல் பக்கத்தில் தொங்க விட்ருங்க. நான் ஃபஸ்ட்டு சின்ன வயசுலாம் அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அதனால் செம்மையாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு கம்மா தான். நான் லாஸ்ட் ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி போகும்போது கூட ஃபுல்லாக நிரம்பி வடிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. இந்த ரோட்லேருந்து அடுத்த ரோட்டுக்கு போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. ஏன்ட்ட கேட்டிங்கன்னா எல்லாமே நல்ல விஷயமே சொல்லலாம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக தான் 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு சீசன் வரும். அதனால் பார்த்திங்கன்னா எல்லா மக்களுமே கொஞ்சம் நோய் இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் விவசாயிகள்லாம் கரெக்டாக விவசாயம் பண்ணிக்கிட்டு அறுவடை டயத்தில் கரெக்டாக அறுவடை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எப்போ நம்ம இந்த பூமியெல்லாம் மாசுபடுத்த ஆரம்பித்தோமோ அப்போ தான் அந்த கால்நிலை மாற்றம் ரொம்பவே மாறி போயிருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக இந்த குவாரண்டைன் டயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷம் கிட்ட நம்ம வீட்டிலே இருந்தோம். பைக்கு கார் இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாமல் இருந்தனால இந்த மாசுபடுறது ரொம்பவே கம்மியாகிடுச்சிங்க. இந்த மாதிரி நான் நாட்டை பற்றி பேசிகிட்டே இருந்தால் ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பேன். அதனால் இப்போ வீடியோக்குள்ளே வந்துடலாங்க. இந்த ஒரு பிளேஸ் நீங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. அசுரன் ஷூட்டிங் எடுத்தாங்களா அந்த இடத்துக்கு தாங்க இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டீங்க. என்னடா இப்படி ஒரு பாதைக்குள்ளே யாராக இருக்க போகிறா அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் எவ்வளோ ஜனத்தொகை இருக்குன்னு மட்டும் நீங்களே பாருங்கள். அவ்வளோ பேர் இருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சண்டே டயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கீரோட அய்யனார் கோயிலில் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கூட்டம் இருக்கும். கறிக்குழம்பு வச்சு வேறு லெவலில் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஓகே வாங்க, இந்த இடத்துக்கு வந்தால் நீங்கள் எங்கெங்கெல்லாம் போகணும் எப்படிலாம் குளிக்கங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். கிளியராக கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆற்றுல குளிச்சிருக்கீங்க. என்னடா கூவம் மாதிரி இருக்குது இந்த ஆற்றுல குளிக்க சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிட்றாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு மூலிகை தண்ணீர். அந்த மூலிகை தண்ணீரோட ஊற்று எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாங்க நானே காட்டுறேன். இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆளாக இருக்காங்களா, இந்த இடத்துல அந்த ஊற்று இருக்குது. தண்ணி உண்மையாக வேறு லெவலில் இருக்கும். அதை ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே போகிறது ஃபுல்லாகவே கொஞ்சம் அதிசயமாக தான் இருக்கும். எப்படி ப்ரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம போகிற பாதை லெஃப்ட் சைடு காமிச்சோம்னா அந்த பாதாங்க இதாங்க அந்த ஊற்று உண்மையாக வேறு லெவலில் இருக்கும். இம்பிட்டுக்காண்டு ஒரு சின்ன தண்ணியில் இருந்தாங்க. இங்கே பின்னாடி பார்த்தீங்களா இவ்வளோ தூரத்துக்கு இருக்குங்க தண்ணி. இதெல்லாம் போய் தாங்க அதில் ஆறாக இருக்குது. தண்ணி உண்மையாக வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். நான் மூஞ்செல்லாம் கழிட்டு அப்படியே தண்ணி குடிச்சு பார்த்தா உண்மையாக செம்ம டேஸ்ட்டுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கீழே உள்ள சாமியை தாங்க இங்கே கும்பிட்டுட்டு அப்படியே மேலே போகணும். வாங்க ஓகே மேலே போயிடலாம். இது மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா லேசாக தட்டும், அதனால் கொஞ்சம் பார்த்து போங்க. இவ்வளோ நாள் இந்த போர்டு வைக்கல, இப்போ ரீசெண்டாக தான் இந்த போர்டுன்னு வச்சுருக்காங்க. போகிற பாதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கல் முள்ளுமாக தான் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செப்பல்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, அது ரொம்பவே பெட்டராக இருக்கும். என்ன ப்ரோ கீழே ஃபுல்லாக அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு, மேலே ஏறும்போது ஒரு கூட்டம் கூட இருக்காதா அப்படின்னு கேட்டுறாதீங்க. மேலே உச்சியில் இருப்பாங்க ஒரு 5-6 பேர் இல்லை ஒரு 10 பேராச்சும் கன்ஃபார்ம் இருப்பாங்க. எப்பயும் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ரேராக தான் இருப்பாங்க. இந்த சண்டே டயத்தில் அவங்க கன்ஃபார்ம் மேலே ஆள் இருக்கும். அதுவும் காலையில் வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக ஆள் இருப்பாங்க. ரொம்ப சீக்கிரம் வந்துடுறாங்க, கொஞ்சம் லேட் 10 o'clock இந்த மாதிரி டைமிங் வந்தீங்கன்னா நிச்சயமாக மேலே போகும்போது கீழே வரும்போது ஆள் கூடயே இருப்பாங்க. கொஞ்சம் பயப்படாமல் இருக்கலாம். மற்றபடி கொஞ்சம் சொலவாக போனால் கொஞ்சம் பயமாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் சிவன் பாதை இருக்குது. அந்த பாதை இது வந்து பாதையை வந்து காட்டுதுங்க. இந்த சிவன் லிங்கம் ஃபுல்லாக கொஞ்சம் பாதையை காட்டுது. அதனால் கொஞ்சம் பார்த்து இங்கே பார்த்தீங்கன்னா இது நேராக பார்த்தா முருகன் கோயில் பாதை வரும். ரைட்டில் பார்த்தோன்னா தான் மேலே ஏறுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஆள் தெரிஞ்சவங்கள மேலே கூப்பிட்டு போய் பாருங்கள். தெரியாமல் கொஞ்சம் பேராங்க கொஞ்சம் அங்கிட்ட இங்கிட்ட தான் அலையிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் நீங்கள் எப்படினாலும் மேலே சாமியை பார்த்து போயிடலாங்க. அந்த சாமியை பார்க்கணும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நிச்சயமாக மேலே போய் அந்த சாமியை பார்க்கத்தான் செய்வீங்க. ஆனால் நீங்கள் போகிற பாதையில் ஃபுல்லாகவே இந்த சிவலிங்கம் இருக்குங்க. அதனால் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்தே கொஞ்சம் வழி நீங்களே தேடிக்கலாம். மேலே உச்சியில் தாங்க இருக்குது. தெரியாதவங்க யாராச்சும் போனால் நிச்சயமாக நம்ம வீடியோ பார்த்துட்டு போங்க. அவங்களுக்கு கிளியராகவும் ரொம்ப பர்ஃபெக்டாகவும் நான் சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம வந்திருக்கோம்ல, இந்த இடம் மட்டும் தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். கொஞ்சம் மேலே ஏறுறதுக்கு முக்கால்வாசி இந்த செருப்பு கன்ஃபார்ம் போட்டுருங்க. செருப்போட ஏறினீங்கன்னா அந்த பாறை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சின்ன தூளாக இருக்கும். அது கொஞ்சம் காலில் குத்தி கொஞ்சம் வலி வர்றதுக்கு நிச்சயமாக அதிக வாய்ப்பு இருக்குங்க. அதனால் கொஞ்சம் பார்த்தே மேலே ஏறுங்க. இந்த வயசானவங்களாம் வந்தீங்கன்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஏறுங்க. கொஞ்சம் ஒரு ஆள் கையை பிடிச்சிக்கிட்டே ஏறுங்க. இந்த ஒரு இடம் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த 2 பாறைக்கு நடுவில் கொஞ்சம் ஏறது வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இங்கேருந்து கொஞ்சம் பின்னாடி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வியூ பண்ணலாம் தெரியும். நீங்கள் பார்க்க அவங்களுக்கே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே போனால் எப்படி இருக்குமோன்னு ஆசையாக இருக்கும். இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரை போய் ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அப்படி பார்க்கலன்னா உங்களுக்கு ட்விஸ்ட்டில் நிறைய இது காத்துக்கிட்டு இருக்கு.
இங்கே பார்த்தீங்களா, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு அந்த ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்கிறத அப்படியே சுற்றி நான் காட்டுறேன் பாருங்கள். உண்மையாக வேறு லெவலில் இருக்கும். இங்கிட்ட பார்த்தீங்கன்னா கைத்தாரும் இருக்குது, கோயில்பட்டி இருக்குது, கடலையூர் இருக்குது, எல்லா ஊருமே இருக்குது. அந்த வியூ பாயிண்ட் பார்க்க உண்மையாக செம்மையாக இருந்துச்சு. நான் கொஞ்ச நேரம் அங்கே அப்படியே நின்று வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். நம்ம இதில் அப்படியே கொஞ்சம் பிளர் மூடு இருந்துச்சு. ஓகே, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. மழை வேறு லேசாக பெய்யுது பார்த்தீங்கன்னா, அந்த சாமியோட அருள் தாங்க எல்லாம். ஓகே, வாங்க மழை பெறலாம். இவ்வளோ ஹைட் இருக்கிற மலையில் வந்து பார்த்திங்கன்னா கோலப்பட்டிட்டு வந்து மேலே கோலப்படியெலாம் போட்டு கீழே மஞ்சள்லாம் தொளிச்சு வேறு அளவில் வச்சுருக்காங்களா. அப்போ அது எந்த அளவுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கும் நீங்களே பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு சாமி கும்பிட்டு அவ்வளோ அலங்காரமாக வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா. நான் போனே பார்த்தா செம்மையாக பட்டு அடித்து சாமி கும்பிட்டாச்சு. இதுதான் பார்த்திங்கன்னா சாமி செம்மையாக இருக்கும். இதோட பேர் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நானே சொல்கிறேங்க. ஓகே, இப்போ அங்கேருந்து நம்ம பொரி எடுத்துருந்தோம். அந்த பொரி அப்படியே சாப்பிட்டு பார்த்தாலும் பொரியுமே வேறு அளவு இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த மண்டவெல்லாம் அச்சோல இதெல்லாம் போட்டு செம்ம டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. வேறு லெவல் டேஸ்ட்டு இங்கே இருக்கும். எப்போவுமே நீங்கள் வந்தாலும் பொரி மேலே இருக்க தான் செய்யும். இதனாலும் சாப்பிட்றதுக்கு நிறைய இது இருக்க தான் செய்யும். மேலே வரவும் பார்த்தா கொஞ்சம் வாட்டர் பால் மட்டும் எடுத்துவாங்க. தண்ணி உங்களுக்கு தேவையில்லை, கீழே நீங்கள் பிடிச்சிக்கலாம், பிரச்சனையே இல்லை. மேலே கொஞ்சம் தண்ணி இருக்காது, அதனால தான் சொல்கிறேன். கீழே வரும்போது வாட்டர் பால் எடுத்து வந்துருங்க. இது ஒரு மெயினான வியூ பண்ணிருக்கு. நான் இப்படி முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கேன், பின்னாடி என் தம்பி எடுத்துக்கிட்டு நான் வீடியோ வேறு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், மறக்காம பாருங்கள். இங்கேருந்து பாருங்கள் இப்போ அதோட எப்படி இருக்குது, அப்படி அதோட வியூ பாயிண்ட் மட்டும் அப்படிங்கிறது பாருங்கள். செம்மையாக இருக்குங்க. இங்கே பாருங்களேன், வேறு லெவல்னே சொல்லலாம். இந்த ஒரு இயற்கையே வேறு லெவலுங்க. இங்கே பார்த்தீங்களா எத்தனை மலை தெரியுதுன்னு மட்டும் பாருங்களேன். அங்கிட்ட ஒரு 2 மலை இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நிறைய மலை இருக்குங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய மலை இருக்குது. நம்ம கோவில்பட்டி பக்கத்தில் ஒரு 18 கிலோமீட்டர் தாண்டி வந்தாலே போதும் இப்படி ஒரு பிளேஸ் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம எல்லாமே சாமியெலாம் கும்பிட்டாச்சு. அந்த ஒரு வைப் இன்னும் வேறு லெவலில் இருக்குங்க. பட்டைகள்லாம் அடித்து ரொம்ப நல்ல பையன் மாதிரி இருக்கோம்ல. சரி, வாங்க அப்படியே கீழே போயிடலாம். கீழே போகும்போது மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். கொஞ்சம் கீழே கொஞ்சம் சறுக்கிறமாக இருக்கும். ஓவரால் இல்லை, கொஞ்சம் பரவாயில்ல. நம்ம ஒரு சில இடத்துல மட்டும் இங்கேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். அந்த வியூ பாயிண்ட்லாம் பார்த்துக்கிட்டே மெதுவாகவே போகலாங்க. கொஞ்சம் மேலே ஏறுறதும் சரி, உங்களுக்கு ரொம்ப தூரம்லாம் இல்லை, ஒரு 1 கிலோமீட்டர் என்னமோ சம்திங் தான் வரும், ரொம்பலாம் இல்லைங்க. அப்படியே ஒவ்வொரு இடத்தையும் நின்று நாங்கள் அப்படியே வீடியோஸ்லாம் எடுக்கும்போது செம்ம ஃபீலுங்க. சரி, ஓகே, வாங்க அப்படியே நம்ம அப்படியே மெதுவாக கீழே போயிடலாம். கரெக்டாக இந்த ஒரு லொக்கேஷனில் தாங்க. சரி, கொஞ்சம் வேகமாகவே கீழே இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக ஓடி வந்துக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு என்ன நினச்சேன்னு தெரியல. சரி, ஓடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காண்டி ரொம்பவே ஸ்பீடு அங்கிட்ட இங்கிட்டு குதித்து வேகமாக ஓடிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு ஜம்ப். அந்த ஜம்ப் அடிச்சுட்டு கீழே பார்க்க என்னோடய செருப்பு பிஞ்சிருச்சுங்க. இந்த செருப்பு பிஞ்சு எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சுன்னா இந்த செருப்பாலே என்னை அடிப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால பார்த்தீங்கன்னா நேராக மார்க்கெட்டு போய் இந்த செருப்பை தச்சுட்டு தான் வீட்டுக்கு போனோம். இல்லைனா நிச்சயமாக இந்த செருப்புட்ட எங்கள் அம்மா என்னை அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க. என் கையில் செருப்பு எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்படியே மெதுவாக நடக்க ஆரம்பிச்சாச்சு. நேராக மார்க்கெட்டுக்கு போய் செருப்பை தச்சுட்டு தாங்க வீட்டுக்கு போனேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவலாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.